ஓகே எஸ். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பார்க்க போகிறோம். நான் பேசுறது கேட்குது இல்லை? எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல? கேக்குது. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி விமோஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது கம்ப்யூட் ரிசோர்ஸை மட்டும் மைக்ரேட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோரேஜ் மைக்ரேஷன், எஸ்வி மோஷன் அப்படிங்கிறது. அன்னைக்கு அந்த கிளாஸ் இருக்குன்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ டிஸ்க் ஃபைல்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அதனால் கிளாஸ் எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ வாட் இஸ் விமோஷன்? விமோஷன் என்னன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாட் இஸ் விமோஷன்? Migrating VM from one host to another host without downtime. ஸோ எதை மைக்ரேட் பண்ணுவோம் நம்ம? Compute and memory migrate பண்ணுவோம். இல்லை, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் தான். மெமரி வேற? ஸ்டோரேஜ். என்னங்க தப்பா சொல்றீங்க? சார் இது கம்ப்யூட் மெமரியை மைக்ரேட் பண்ணுச்சு. அதாவது VM வந்து அதாவது கம்ப்யூட் ரிசோர்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னா மெமரி அண்ட் சிபியூ அப்படி சொல்லணும். மெமரி அண்ட் சிபியூ. கம்ப்யூட் ரிசோர்ஸ்ல மெமரி அண்ட் சிபியூ வந்துட்டு நம்ம வந்து மைக்ரேட் பண்ணோம். அதான் வந்து வி மோஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது எஸ்வி மோஷன். ஸோ இது வந்து ஒரு ESXi. இதெல்லாம் டேட்டா ஸ்டோர். ESXi இதெல்லாம் டேட்டா ஸ்டோர். இந்த டேட்டா ஸ்டோர் எல்லாமே இந்த ESXல மேப் ஆயிருக்கும். நம்ம அது எப்படி மேப் ஆயிருக்கு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த டேட்டா ஸ்டோர் வந்து எங்க இருக்கும்? பிசிக்கலா எங்க இருக்கும்? டேட்டா சென்டருக்குள்ள இதுல இருக்கும். டேட்டா சென்டருக்குள்ள எதுல இருக்கும்? பிசிக்கலா இருக்கும்னா அதான் பிசிக்கலா எதுல இருக்கும்? ராக்ஸ்க்குள்ள அதுக்குள்ள தனியா ஸ்பேஸ் ஒதுக்கி இருக்கும்னா எதுல இருக்கும்? கரெக்ட்டா சொல்லுங்க. இந்த டேட்டா ஸ்டோர் டேட்டா சென்டர்ல எதுல இருக்கும்? LAN கிரியேட் பண்ணிருக்கு. அதான் எதுல? பிசிக்கல் டிவைஸ் பேர் என்ன பேரு? லாஜிக்கல் SAN இருக்கும். SAN ஸ்டோரேஜ். SAN ஸ்டோரேஜ். ஏன் அந்த பாயிண்ட் வர மாட்டேங்குது? எத்தனை தடவை மல்டிபிள் டைம் சொல்லியிருக்கேன் நானு. ஒரு டேட்டா ஸ்டோர் பிசிக்கல் டிவைஸ்ல SAN ஸ்டோரேஜ்ல LAN மூலமா மேப் பண்ணிருப்போம். நோட் திஸ் பாயிண்ட். LAN மூலமா மேப் பண்ணிருப்போம் அந்த டேட்டா ஸ்டோரை. முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த ESXல இந்த டேட்டா ஸ்டோர்லாம் மேப் ஆயிருக்கு. இப்போ இந்த டேட்டா ஸ்டோர்ல வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த டேட்டா ஸ்டோர்ல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த டேட்டா ஸ்டோர்ல ஸோ டேட்டா ஸ்டோர்ல இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஃபுல் ஆயிடுச்சு. இந்த டேட்டா ஸ்டோர்ல ஒரு 20% ஃபுல்லா இருக்கு. இந்த டேட்டா ஸ்டோர்ல ஒரு 60% ஃபுல்லா இருக்கு. இந்த டேட்டா ஸ்டோர்ல ஒரு 50% ஃபுல்லா இருக்கு. சரி, இப்ப இது ரன் ஆகிற VM ஓகேங்களா? அந்த VM வந்து இப்ப அண்டர் த த்ரெட்ல இருக்குது. லைக் எப்பனாலும் அந்த VM வந்து இஷ்யூ ஆகலாம். ஏன்னா த்ரெஷ்ஹோல்ட் வெளியே மீறி போகுது. நான் சொல்லியிருக்கேன் நேற்று கிளாஸ்ல சொன்னேன். ஒரு VM டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த VM வந்து என்ன ஆகும்? பவர் ஆஃப் ஸ்டேட் போயிடும், ஹங் ஸ்டேட் போயிடும், அல்லது ரெக்கவரி பேஜ் போயிடும். ஸோ பவர் ஆஃப் ஸ்டேட் தான் மோஸ்ட்லி போகும். அப்படி பவர் ஆஃப் ஸ்டேட் போச்சுன்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த VM மைக்ரேட் பண்ணிடணும். நமக்கு டேட்டா ஸ்டோர் அலர்ட் வரும். நான் சொல்லியிருக்கேன் 80% ஒரு அலர்ட் வரும், 90% ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். அந்த அலர்ட் வந்த உடனே நம்ம வந்து
உடனே விஎம் மைக்ரேட் பண்ணிடணும். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க ஒரு விஎம் இருக்கு இல்லையா, இந்த விஎம் மைக்ரேட் பண்ணி எந்த டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அந்த டேட்டா ஸ்டோர் கொண்டு போறேன். தட் இஸ் கால்டு வி மோஷன். சரி, தட் இஸ் கால்டு எஸ்வி மோஷன். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன், ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் சொல்லுவோம், எஸ்வி மோஷன் சொல்லுவோம். இது லைவா பண்றது, இதுக்கு எந்த ஒரு டவுன் டைம் தேவை கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு டவுன் டைம் தேவை கிடையாது. பட் இட் நீட் சம் கண்டிஷன்ஸ். ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கணும். இப்போ இந்த ESXi வந்துட்டு எந்தெந்த டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கோ அதுக்குள்ளதான் உங்களால மைக்ரேட் பண்ண முடியும். இப்ப இந்த ESXi 3 டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கும், அந்த 3 டேட்டாஸ்க்குள்ளதான் பண்ண முடியும். இந்த 4 டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிரும், 4 டேட்டாஸ்க்குள்ள எதுக்குள்ளதாலும் நீங்க வந்து ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் ஷுட் பி ஷேர்டு ஸ்டோரேஜ். ஷேர்டு ஸ்டோரேஜ் என்ன, அந்த ஹோஸ்ட்ல அந்த டேட்டா ஸ்டோர் எல்லாமே மேப் ஆயிருக்கணும். ஆல்ரெடி மேப் ஆயிருக்கணும், மவுண்ட் ஆயிருக்கணும், மேப் ஆயிருக்கணும். ஆயிருந்தா மட்டும் நம்மளால மைக்ரேட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் ஸ்டோரேஜ் விமோஷன். ஸோ ஒரு விமோஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ESXi இருந்து இன்னொரு ESXi கம்ப்யூட் ரிசோர்ஸை மைக்ரேட் பண்ணுவோம். CPU அண்ட் மெமரியை வந்து மைக்ரேட் பண்ணுவோம். ஒரு விஎம்ல எடுத்துக்கிட்டா எதெல்லாம் முக்கியம், இப்போ ஒரு விஎம் இருக்குது, இந்த விஎம் எடுத்துக்கிட்டா ரிசோர்ஸ் என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் முக்கியம்னு இருக்கும். இந்த விஎம் இருக்குது, இந்த விஎம்ல CPU இருக்கும், CPU இருக்கும், RAM இருக்கும், மெமரி இருக்கும். ஓகே, தென் அதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த CPU அண்ட் மெமரியை வந்து நம்ம கம்ப்யூட் ரிசோர்ஸ் சொல்றோம். இந்த கம்ப்யூட் ரிசோர்ஸை வந்துட்டு மைக்ரேட் பண்றதுக்கு பேரு ஒரு ESXi இருந்து இன்னொரு ESXi கம்ப்யூட் ரிசோர்ஸ் மைக்ரேட் பண்றதுக்கு போது வி மோஷன். இந்த டேட்டா இந்த ஹார்ட் டிஸ்க் எங்க ஸ்டோர் ஆகும், இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னா இந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் இங்க ஸ்டோர் ஆகுதுன்னா ஹார்ட் டிஸ்க் கூட டிஸ்க் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும். லைக் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு விஎம் கிரியேட் பண்ண என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு டேட்டா ஸ்டோர்ல, VMX, VMSD, VMDK, swap, VMDK, VMware.lock, .nvram, .vswp, VMX, VMname.vswp, VMX qgli line. ஓகே கரெக்ட். ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்கன்னா எஸ், ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும், டேட்டா ஸ்டோர்ல கிரியேட் ஆகும். அப்ப நான் ஒரு ஸ்டோரேஜ் விமோஷன் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த விஎம் கிரியேட் பண்றப்ப ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுதுல, அந்த டிஸ்க் ஃபைல்ஸ் மட்டும் இங்க இருந்து இங்க மைக்ரேட் ஆகும். இது டேட்டா ஸ்டோர் 1, இது 2, இது 3, இது 4 அப்படின்னு இருக்குன்னா இப்போ டேட்டா ஸ்டோர் 1ல இருந்து 4க்கு நான் வந்து இந்த விஎம் எஸ்வி மோஷன் பண்றேன், ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றேன் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கிற டிஸ்க் ஃபைல்ஸை மைக்ரேட் பண்ணி இந்த டேட்டா ஸ்டோர் கொண்டு வரேன். அவ்வளவுதான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனால முடிஞ்சு. ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் என்னங்குதா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே முடிஞ்சு. ஸோ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் நத்திங் பட் migrating the VM disk files from one data store to another data store without downtime. முக்கியமான பாயிண்ட், டவுன் டைம் இல்லாம பண்ணலாம், லைவ் மைக்ரேட் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் நீங்க பண்றப்ப ஆப்வியஸா டைம் எடுக்கும். நீங்க விமோஷன் பண்ணீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷம் எடுக்காது, 1 நிமிஷத்துக்கு உள்ளே முடிஞ்சிடும். எவ்வளவு பெரிய விஎமா இருந்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். பெரிய விஎமா இருந்தால் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிஞ்சிடும் வி மோஷன் பண்ணீங்கன்னா. வேற நீங்க எஸ்வி மோஷன் பண்றீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்ட் டிஸ்க் சைஸை பொறுத்து டைம் ஆகும். 1 TB 2 TB ஒரு டேட்டா இருக்குது ஒரு விஎம்ல இருக்கு அப்படின்னா அந்த விஎம் நீங்க இங்க இருந்து இங்க மைக்ரேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10-15 நிமிஷமா தான் ஆயிரும். இல்ல ஒரு 100 GB தான் இருக்குது, அதை மைக்ரேட் பண்றேன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா டிஸ்க் ஃபைல்ஸ், இப்ப உங்க லேப்டாப்ல ஒரு டேட்டாவை நீங்க காப்பி பண்றீங்க, 1 TB டேட்டா காப்பி பண்றதுக்கும் 100 GB டேட்டாவை காப்பி பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 1 TB டேட்டா காப்பி பண்ணீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதே 100 GB டேட்டாவை நீங்க காப்பி பண்றீங்க, ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து காப்பி பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த டிஸ்க் ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணணும், அங்க இருந்து இங்க வந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆப்வியஸா டைம் ஆகும். அந்த டைம்ல வந்துட்டு
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த 15 நிமிஷம் வந்து கொஞ்சம் விஎம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருந்து டிஸ்க் ஃபைல்ஸ் மூவ் ஆகிறப்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றப்ப கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். பட் அது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி. அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன ரொம்ப பெரிய லேட்டன்சி இருக்காது, சின்ன ஒரு லேட்டன்சி இருக்கும். சரி, இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைவா வந்து பார்க்கலாம். பாஸ்கர் ஷேர் பண்ணுங்க பாஸ்கர். இந்த ஷேர் பண்றேன். எஸ்பி மோஷன் கொஞ்சம் 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 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. இதுல வெர்பல்ல எக்ஸ்பிளைன் பண்ண புரியல. எஸ்பி மோஷன் இஸ் நத்திங் பட் மைக்ரேட்டிங் தி விஎம், அதுக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ, டெஃபினிஷன் கேக்குறீங்களா? ஆமா. SV motion migrating the disk files from one data store to another data store. Disk files ஒரு data store இருந்து இன்னொரு data store migrate பண்றோம் without downtime. நோட் பண்ணிக்கோங்க. Migrating the disk files from one data store another data store without downtime. That is called SP motion. Downtime தேவை கிடையாது. இதே நீங்க பவர் ஆஃப் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகும். இப்போ லைவா நீங்க வந்து எஸ்டிமேஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். 15 நிமிஷம் ஆகுற இடத்துல நீங்க இதை பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். பட் அதுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒத்துக்கணும், அவன் டவுன் டைம் கொடுக்க மாட்டான். டவுன் டைம் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சொல்றேன், பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். பவர் ஆஃப் பண்ணாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்டா கீழே கொண்டு வாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு விண்டோஸ் விஎம் இருக்குது. இந்த விஎம் வந்து எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குது? டேட்டா ஸ்டோர் போங்க. நம்ம ரெண்டு வழியா பார்க்கலாம் இது எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குன்னு. டேட்டா ஸ்டோர் போனீங்கன்னா இங்க காமிக்கும் எந்த டேட்டா ஸ்டோர். இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்குது, சம்மரி போங்க. இல்ல சம்மரி போயிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா? இல்ல மேல கொஞ்சம் மேல ஸ்க்ரால் அப் பண்ணுங்க. ஸ்க்ரால் அப். இதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட். இதுல பாத்தீங்கன்னா இங்க தெரியும். சோ உங்களுக்கு இந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னா சம்மரி பேஜ்ல கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க ரொம்பலாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஹார்ட் டிஸ்கை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டா ஸ்டோர்ல ரிசைடிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அந்த டேட்டா ஸ்டோருக்கு உள்ள போயிட்டு அந்த விஎம் ஃபைல்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த டேட்டா ஸ்டோர் உள்ள போங்க. இந்த விஎம் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. டேட்டா ஸ்டோர் 4. ஓகே, விஎம் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. டேட்டா ஸ்டோர்ல போறோம். ஆமா, இதுல டேட்டா ஸ்டோர்ல போயிட்டு ஃபைல்ஸ் போங்க. ஃபைல்ஸ். சோ இதுல போயிட்டு சர்ச் பண்ணி அந்த விஎம் எடுங்க. ஓகே, இந்த விஎம் தான் இருக்கு. Windows 2K 16 app 01. இதுதான் விஎம் டிஸ்க் ஃபைல். அதாவது இப்போ நம்ம பண்ண போற விஎம் டிஸ்க் ஃபைல். இது டேட்டா ஸ்டோர் 4ல இருக்குது. இப்போ இதை நம்ம மைக்ரேட் பண்ணி டேட்டா ஸ்டோர் 1க்கு கொண்டு வர போறோம். அப்ப இதை மைக்ரேட் பண்றப்ப இந்த டிஸ்க் ஃபைல் வந்து அப்படியே டேட்டா ஸ்டோர் 1க்கு போயிடும். சரிங்களா? ஓகே, இப்போ விஎம் மைக்ரேட் பண்ணுங்க. கோ டு தி விஎம். ரைட் கிளிக் பண்றோம். இல்ல எதுல ஸ்பேஸ் இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஐயா கைஸ், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அவர் சொன்ன பிறகு ஞாபகம் வருது. ப்ரீ செக்ஸ் கண்டிப்பா ப்ரீ செக்ஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ செக்ஸ் கண்டிப்பா பண்ணணும். பிஃபோர் மைக்ரேட்டிங் த விஎம் கண்டிப்பா ப்ரீ செக்ஸ் பண்ணணும். அந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ செக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீ செக்ஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸ் இன்டரப்ட் ஆகி அது ஏதாவது இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்க 1 டிபி ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து மைக்ரேட் பண்றீங்கன்னா அந்த டேட்டா ஸ்டோர்ல 1 டிபிக்கு அதிகமா ஸ்பேஸ் இருக்கணும். விச் மீன்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ மீட் பண்ணணும். அந்த 1 டிபி இருக்கணும். அப்பதான் நம்ம அதை மைக்ரேட்டே பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் எஸ்வி மோஷனுக்கு ப்ரீ செக்ஸ் எழுதிக்கோங்க. டேட்டா ஸ்டோர் ஃபீஸபிலிட்டி செக். டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபீஸபிலிட்டி செக் எழுதிக்கோங்க. டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம மைக்ரேஷன் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி ஆரம்பிக்க கூடாது. சரியா? ஓகே, ஸோ மைக்ரேட் பண்ணுங்க. இப்போ விஎம் ரைட் கிளிக் பண்றேன். எப்படி மைக்ரேட் பண்றதுன்னு பாருங்க. விஎம் ரைட் கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்க. விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க.
ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தலாம் பண்ணிடுவோம். இருக்கா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கா? அதான் சொல்றேன் நான். இது 04ல வந்து 2 GB இருக்கு. இதுல டேட்டா ஸ்டோர் 100 GBல வந்து 21 GB இருக்கு, 22 GB இருக்கு. ஓகே, இததான் அப்ப பண்ணலாம். இந்த டேட்டா ஸ்டோர் 4 வந்து இந்த டேட்டா ஸ்டோர் 100 GB நம்ம போறோம். ஓகேங்களா? ஆமா ஆமா. ஓகே, VM போங்க. VM ரைட் கிளிக் பண்றோம். மைக்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு டு த ஸ்டோரேஜ் மைக்ரேஷன். ஒரே சரி VM ரைட் கிளிக் பண்றோம். மைக்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ், எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரேட் கொடுக்குறோம். மைக்ரேட் பண்ணுங்க. கிளிக் மைக்ரேட் பண்ணுங்க. இதுல போனீங்கன்னா சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லின்னு இருக்குது. இது பை டிஃபால்ட் இதாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா விமோஷன் பண்றதுக்கு சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் கொடுக்கணும். இப்ப நான் ஸ்டோரேஜ் விமோஷன் பண்றேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஒன்லின்னு கொடுக்கணும். எனக்கு எஸ்வி மோஷனும் வேணும், வி மோஷனும் வேணும் அப்படின்னா ரெண்டே ஒரே டைம்ல பண்ணலாமான்னு பண்ணலாம். எனக்கு வந்து ஒரே டைம்ல ESXi டு ESXi போகணும், டேட்டா ஸ்டோர் டு டேட்டா ஸ்டோர் போகணும் அப்படின்னா எஸ் ஐ கேன் சூஸ் போத். அதுல போத் போத்தீங்கன்னா இதுல கீழே எழுதிருக்கு பாருங்க, மைக்ரேட் த விர்ச்சுவல் மிஷின் டு த ஸ்பெசிபிக் ஹோஸ்ட் ஆர் கிளஸ்டர் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பெசிபிக் டேட்டா ஸ்டோர் நீங்க கொண்டு போய்க்கலாம், ஹோஸ்ட் டு ஹோஸ்ட்டும் நீங்க கொண்டு போய்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம், சேஞ்ச் டேட்டா ஸ்டோர் ஒன்லி தான் கொடுக்க போறோம். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். செலக்ட் செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வி மோஷனுக்கு, செகண்ட் ஆப்ஷன் வந்து எஸ்வி மோஷனுக்கு, ஸ்டோரேஜ் மைக்ரேஷனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுல ஸ்டோரேஜ் காணுமே, இந்த ஸ்டோரேஜ் மேப் ஆகலையோ அந்த ஹோஸ்ட்ல. ஆமா, மேப் பண்ணலாம். மேப் ஆகலாம் கைஸ். ஸ்டோரேஜ் ஒரு நிமிஷம், ஸ்டோரேஜ் மேப் ஆனா மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டோரேஜ் தெரியும். சி ஒரு நிமிஷம், மறுபடியும் போங்க, மறுபடியும் அந்த இதுக்கு போங்க. இந்த இடத்துல நம்ம டெஸ்டினேஷன் டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணணும். சோர்ஸ் டேட்டா ஸ்டோர் வந்து டேட்டா ஸ்டோர் 4 சரிங்களா. டெஸ்டினேஷன் டேட்டா ஸ்டோர் வந்து டேட்டா ஸ்டோர் 100 GB ஒன்று இருந்துச்சுல, அதான் டெஸ்டினேஷன் டேட்டா ஸ்டோர். பட் இங்க தெரியல. ஏன் இங்க தெரியல அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் மேப் ஆகல. நான் சொல்லியிருக்கேன் அந்த ESXi ஸ்டோரேஜ் மேப் ஆனா மட்டும்தான் நம்மளால டேட்டா ஸ்டோர் டு டேட்டா ஸ்டோர் மைக்ரேட் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஸோ இப்போ மேப் பண்ணிருங்க. நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, மேப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அந்த ESXi ஹோஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ESXi ஹோஸ்ட், go to the host first icon. செலக்ட் பண்ணி அந்த ESXi செலக்ட் பண்ணுங்க. இதுல போயிட்டு டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை இது மேப் ஆயிருக்கு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இதுல மேப் ஆயிருக்கு, இதுல இப்ப எதுவுமே மேப் ஆகல, ஒரே ஒரு டேட்டா ஸ்டோர் தான் மேப் ஆயிருக்கு. அப்ப ESXi 2 செலக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்ப இதுல 2 டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு. டேட்டா ஸ்டோர் 1 மேப் ஆயிருக்கு, டேட்டா ஸ்டோர் 100 GB மேப் ஆயிருக்கு. இப்ப இதுல நம்ம இது வந்து டேட்டா ஸ்டோர் 4ல தான் இருக்கு. இதுல மேப் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் போங்க. இந்த ஹோஸ்ட்ல மேப் ஆயிருந்தா தான் நம்மளால பண்ண முடியும். சோ இதுல முதல்ல மேப் பண்ணணும். மேப் ஒண்ணே ஆயிடுமா? ஆயிடும். மேப் பண்ணுங்க. இப்ப ஸ்டோரேஜ் மேப் பண்றது வந்துட்டு டெஸ்ட் என்விரான்மெண்ட். ஓகேங்களா. ஸ்டோரேஜ் மேப் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் மோட் போகணுமா, தேவையில்லையா? இல்ல அதெல்லாம் தேவையில்ல. ஸ்டோரேஜ் மேப் பண்றதுக்கு நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்டோர் டீம்கிட்ட வந்து நீங்க சொல்லி மேப் பண்ணணும். அந்த ஸ்டோரேஜோட WWN நம்பர் கொடுக்கணும், அந்த ஹோஸ்டோட WWN நம்பர் கொடுக்கணும், அந்த ஸ்டோரேஜோட NID கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க மேப் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல. பட் இவங்க டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல இவர் எப்படி வச்சிருக்காருன்னு தெரியல. இல்ல இதுல நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. நீங்க ஒரு நிமிஷம், மவுண்ட் டேட்டா ஸ்டோர்னு வரும். இல்ல இந்த VCC VM எங்க இருக்குது? வேற VM போகும். இந்த VCC VM எங்க இருக்குது?
டேட்டா ஸ்டோர் 100ல இருக்கு. 100 இருக்கு. டேட்டா ஸ்டோர் இந்த VCVM ஓட செகண்ட் ஹோஸ்ட் போங்க. செகண்ட் ஹோஸ்ட் சரி அந்த ஐகான் ஹோஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இல்ல ஹோஸ்ட் ஐகான் ஃபர்ஸ்ட் ஐகான் ESX ஐகான். சோ அந்த VCVM வந்து செகண்ட் ஹோஸ்ட்ல ரன் ஆகுதா? ஆமா. செகண்ட் ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த VCVM ஓட சைஸ் என்ன? செகண்ட் ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க. 111 ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க. செகண்ட் ஹோஸ்ட் இதுல ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குது? டேட்டா ஸ்டோர் 1ல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் 12 GB இருக்குது. இதுல ஃப்ரீ ஸ்பேஸ் 21 GB இருக்குது. VCVM ஓட சைஸ் என்ன? இப்ப இந்த VM ஓட சைஸ் நீங்க பாத்துக்கலாம். செலக்ட் தி VM சம்மரி பேஜ் போங்க. சம்மரி 21 GB. சம்மரி பேஜ் போங்க. இல்ல சம்மரி பேஜ் போங்க. இந்த VM ஓட சைஸ் எக்ஸாக்ட் சைஸ் பாத்துக்கோங்க. சம்மரி பேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்கும். இதுதான் வந்து கரண்டா உங்க VM கன்சியூம் பண்ற டேட்டா. இதை மைக்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா 65 GB நம்ம ஸ்டோரேஜ்ல ஸ்பேஸ் இல்ல, மைக்ரேட் பண்ண முடியாது. இப்ப இந்த ஆப் ஒன் VM வந்து மைக்ரேட் இந்த ஆப் ஒன் VM செலக்ட் பண்ணுங்க. அதுல எவ்வளவு டேட்டா இருக்கும் பாப்போம். ஆப் ஒன் இதுல 15 GB இருக்குது. ஒண்ணு பண்ணுங்க, இந்த VM மைக்ரேட் பண்ணி ESS ஹோஸ்ட் அந்த ESS ஹோஸ்ட் கொண்டு வாங்க. ஒண்ணு கொண்டு போயிருவா. ஓகே. ஆமா 111 கொண்டு வாங்க. 111 இப்போ நான் மைக்ரேட் கொடுங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் மேப் ஆமா இங்க மைக்ரேட் பண்ண முடியாதோ? நெட்வொர்க் மேப் ஆயிருந்தா மைக்ரேட் பண்ண முடியும். பண்ணாதா? சரி, நெட்வொர்க் வந்து என்ன இருக்கு? மேப் பண்ணாதான் மைக்ரேட் பண்ண முடியும். இல்ல டேட்டா ஸ்டோர்ல இங்க வச்சு மவுண்ட் கொடுத்தா வருமே. டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு ஹோஸ்ட் போங்க. இல்ல இதுல வராது. இங்க ஆட் பண்ண முடியாதா டேட்டா ஸ்டோர்? சரி விட்டு நான் ப்ராக்டிகலா வேற இதுல இருந்து காமிக்கிறேன். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் எப்படின்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ.